السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள், படிப்பினைகள் தொடர்பாகவும் நாம் பார்த்து வருகின்றோம். நாம் நேற்றைய தினம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருந்த பிரம்மாண்டமான ஆட்சியை பற்றியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வலிமையை, வல்லமையை, சிறப்புகளை வழங்கியிருந்தான் என்பது பற்றியும் பார்த்தோம். அதுல ஒரு அம்சம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தான்களை, அதாவது ஜின்கள்ல உள்ள கெட்டவர்கள் தான் ஷைத்தான்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அந்த ஷைத்தான்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு பணிகளுக்காக வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அப்ப இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்து மத்தியில ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. அத குறைவான மக்கள் என்ன நம்பிக்கைன்னு சொன்னோம்னா, மனிதர்கள் என்ன செய்ய முடியும், ஜின்களை வசப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. உலகளாவிய அளவுல பல்வேறு நாடுகளிலும் சிலர் தங்களை ஆலிம்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த மாதிரி எங்கிட்ட ஜின்னை நான் வசப்படுத்தி வைத்திருக்கின்றேன், என்னால் பில்லி சூனியத்தை எடுக்க முடியும், அது செய்ய முடியும், இது செய்ய முடியும் என்று சொல்லி மக்களை எல்லாம் ஏமாற்றக்கூடிய ஒரு செய்திகளை நம்ம என்ன செய்யறோம், கேள்விப்படுறோம். அப்போ மனிதர்களால ஜின்களை வசப்படுத்த முடியுமா என்பது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். திருமறை குர்ஆன்ல அதை பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். நாம கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அந்த வசனங்களை நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். என்றாலும் மீண்டும் விளங்கிக் கொள்வதற்காக அந்த வசனங்களினுடைய அந்த முக்கியமான வார்த்தைகளை நாம் விளங்கி கொண்டாலே, ஜின்களை வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இறைவன் மட்டும்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் செய்திருக்கின்றான், வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், وَمِنَ الشَّيَاطِينِ مَن يَغُوصُونَ لَهُ وَيَعْمَلُونَ عَمَلًا دُونَ ذَلِكَ. ஷைத்தான்களில் அவருக்காக முத்து குளிப்போரை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். وَيَعْمَلُونَ عَمَلًا دُونَ ذَلِكَ. அது அல்லாத வேறு பணிகளை செய்யக்கூடியவர்களையும் வசப்படுத்தி கொடுத்தோம். அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு وَكُنَّا لَهُمْ حَافِظِينَ. நாம் தான் அவர்களை பாதுகாப்பவர்களாக, கண்காணிப்பவர்களாக இருந்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தான் வசப்படுத்தி கொடுத்தோம் என்றும் அல்லாஹ் சொல்கின்றான். நாம் தான் அந்த ஜின்களை கண்காணிப்பாளர்களாக, அந்த ஜின்களுடைய பாதுகாவலர்களாக நாம் இருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஒரு கண்காணிப்பாக, பாதுகாப்பாக இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால வச்சு செய்ய முடியாது, வேலை வாங்கி இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் தான் அவர்களை கண்காணிப்பாளர்களாக, பாதுகாவலர்களாக நாம் இருந்தோம் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி சூரத்து சபா 12-13 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَمِنَ الْجِنِّ مَن يَعْمَلُ بَيْنَ يَدَيْهِ بِإِذْنِ رَبِّهِ. தம்முடைய இறைவனின் உத்தரவுப்படி அவருக்கு முன்னால் பணி செய்யக்கூடிய ஜின்களை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிஇذن ரப்பிஹிங்கிறான். தன்னுடைய இறைவனுடைய உத்தரவுப்படி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனுடைய உத்தரவுப்படி தான் அந்த ஜின்களை நாம் என்ன செய்தோம், பணி செய்வதற்காக வசப்படுத்தி கொடுத்தோம். وَمَن يَزِغْ مِنْهُمْ عَنْ أَمْرِنَا. அல்லாஹ் சொல்கின்றான், நம்முடைய கட்டளைக்கு அந்த ஜின்களில் யார் வரம்பு மீறுகிறார்களோ, செய்ய மறுக்கிறார்களோ,
நுதிப்புகுமின் அதாபி ஸஈர், அவர்களை நாம் கொழுந்து விட்டெறியக்கூடிய வேதனையை சுவைக்க செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லிவிட்டார். பிஇذنி ரப்பிஹி, அவருடைய இறைவனின் நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் அல்லாஹ் செய்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தார். இந்த பிஇذنி ரப்பிஹிங்கிற வாசகம் இருக்கு பாருங்க, இறைவனுடைய உத்தரவுப்படி, இறைவனுடைய நாட்டப்படிங்கிற வாசகம். இதுல மனிதனுக்கு எந்த பவருமே இல்லைங்கிற அந்த விஷயம் என்ன செஞ்சு உள்ள வந்தது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு நாங்க இன்னி அஹ்லுகுலக்கும் மினத் தீனி கஹைஅத்தி தைர், நான் களிமண்ணால் பறவையை போன்று உங்களுக்காக செய்வேன். ஈசா நபி என்ன செஞ்சாங்க, களிமண்ணால அது மனித சக்திக்கு உட்பட்டது. களிமண்ணை எடுத்து பறவையை மாதிரி அவங்க செய்யறாங்க. அதில் நான் ஊதுவேன், இது மனுஷரால் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அதனை செய்யும், பறவையாக மாறும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித சக்திக்கு உட்பட்ட ஒரு செயலை செய்வாங்க. களிமண்ணை எடுப்பாங்க, அதை பறவை மாதிரி என்ன செய்யறாங்க. அல்லாஹ் ஊதுன்னு சொல்லும் போது ஊதுவாங்க. அது பறவையா மாறுவது யாருடைய உத்தரவு? அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு களிமண்ணை பறவையாக்கக்கூடிய ஆற்றல் செய்யாது, கிடையாது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான் ஈசா நபியை போய் சொல்லும் போது, நான் பிறவி குருடனையும் அதே மாதிரி குஷ்ட நோயாளிகளையும் அது போன்று இறந்து போனவர்களையும் நான் உயிர்ப்பிக்கிறேன். ஈசா நபி என்ன செய்வாங்க, குஷ்ட நோயாளிக்கு துவா செய்வாங்க, குஷ்ட நோய் நீங்கிடும். கண் தெரியாத மனிதருக்காக துவா செய்வாங்க, அவர் கண் பார்வை கிடைத்து விடும். இறந்து போனவருக்காக துவா செய்வாங்க, அவங்களுக்கு உயிர் பெற்று விடுவாங்க. இதை எப்படி செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படிதான் செய்தேன். துவா செய்யறது அவங்க வேலை. கண் பார்வையை கொடுக்கக்கூடிய ஆற்றல், பிறவி கூட்டதாக பிறந்தவருக்கு கண் பார்வையை கொடுக்கக்கூடிய சக்தி மனுஷனே கிடையாது, அல்லாஹ்க்கு தான் இருக்குது. அப்ப ஈசா நபி துவா செய்வாங்க, தன்னை இறைவனுடைய தூதர் என்று காட்டுவதற்காக. அல்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் செய்வான், அற்புதங்களை கொடுப்பான். அப்ப அந்த அற்புதங்கள் நபிமார்களுக்குரிய இயற்கையான ஆற்றலாகவோ அவங்க உடல்ல அந்த சக்தி அல்லாஹ் கொடுத்துட மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுவான், நபிமார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை செய்வாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், அற்புதங்களை இறைவன் என்ன செய்வான், நிகழ்த்தி காட்டுவான். திருமறை குர்ஆன்ல பொதுவான அடிப்படை அல்லாஹ் கூறுகின்றான், வமா கானலி ரசூலின் ஐயத்திய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம என்ன செய்ய முடியாது, அற்புதங்கள் செய்ய முடியாது. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, இறைவா நீ இறந்து போனவங்களை எப்படி உயிர்ப்பிக்கின்றாய், எனக்கு காட்டுனாங்க. ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா, இறைவா இறந்து போனவனை எப்படி உயிர்ப்பிக்கின்றாய், எனக்கு காட்டு அப்படின்னாங்க. அப்ப அல்லாஹ் கேட்டா, அவளும் தூமி, நீங்க நம்பிக்கை கொள்ளலையா? பலா, நான் உறுதியா நம்புறேன். வலாக்கில் எத்துமை இன்னும் கல்வி, என்னுடைய உள்ளம் இன்னும் நிம்மதி அடைவதற்காக, உறுதியாவதற்காக 100% இருக்கிறது 200%, 1000% மாறுவதற்காக கேட்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, ஈசா நபி சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு உத்தரவா வரும். புது அல்பாத்தமனத்தை 4 பறவையை பிடிங்கள்னு அல்லாஹ் சொன்னான். 4 பறவை என்ன செஞ்சாங்க, பிடிச்சாங்க. ஃபசுர்ஹுன்ன இலை, நீங்க அழைச்சா உங்ககிட்ட வர்ற மாதிரி பழக்கப்படுத்துங்கன்னு அல்லாஹ் சொன்னான். 2வது உத்தரவு. இப்ராஹிம் நபி அதை என்ன செஞ்சாங்க, பழக்கப்படுத்தினாங்க. பிறகு நீங்க அதை அறுத்துருங்க, அறுத்து 4 பறவைகளையும் அறுத்து இறைச்சியை ஃபுல்லா மொத்தமா கலந்து, சும்மா ஜாத் அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன ஜுஸா, இறைச்சியை ஃபுல்லா மொத்தமா கலந்து 4ஆ பிரிச்சு, அங்க உள்ள 4 மலைகள் இருந்திருக்கும், 4 மலைகளையும் ஒவ்வொரு ஜுஸும் என்ன செய்யுங்க, வைங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாரு, அதே மாதிரி கொண்டு போய் வச்சாரு. சும்மா உதவுகுன்ன, பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அந்த பறவைகளை அலையுங்கள் அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் நபி கூப்பிட்டாரு, எழுத்தீனக்க சாயா, எல்லா பறவையும் என்ன செஞ்சது, விரைந்து வந்தது. அப்ப எந்த அற்புதங்களை எடுத்துக்கிட்டாலும் நபிமார்களுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நபிமார்களுக்கு அல்லாஹ் இப்படி செய்யுங்கன்னு சொல்லுவான், அவங்க அந்த காரியத்தை செய்வாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவை அதை செய்யும், நடக்கும். மூசா நபியை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு செஞ்சாங்க, தண்ணி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, அல்லாஹ்ட்ட முதல் உத்தரவு, அனுதுரிபி அசாத்தல் ஹஜர், உங்களுடைய கைத்தறியா நீங்க என்ன செய்யுங்க, கல் அடிங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், அவங்க என்ன செய்வாங்க, கைத்தறிய வச்சு கல் அடிச்சாங்க. ஃபன் ஃபஜரத், கல் என்ன செய்தது, பிளந்தது. ஃபன் ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷரத ஐனா, இதிலிருந்து 12 நீரூற்றுகள் என்ன செய்தது, கிளம்பி வந்தது. அப்போ
நபிமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு வரும், நீங்க கம்பு எடுக்க அடிங்க. கடல் பிளக்கும் போது கூட அல்லாஹ் என்ன செய்தான், அந்த ஒரு அசாக்கல் பகு, மூசாவே உங்களுடைய கைத்தறியால் கடலை அடிப்பீராக. அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு செய்வாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன செய்தான், பிளக்க வைத்தான். ஃபன் ஃபலக, கடல் பிளந்தது. ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், ஒவ்வொரு பிளவும் பெரும் மலைகளை போன்று ஆனது. அப்ப நம்ம அற்புதங்கள்ல இன்றைக்கு பலரும் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, அந்த நபிமார்களுக்கு அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்துருவான்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். அந்த சக்தி இறைவன் தான் அற்புதங்களை நிறுத்தி காட்டுவான். நபிமார்களுக்கு அல்லாஹ்ட்ட என்ன செய்யும், உத்தரவு. நபிகள் நாயகத்தோடு அல்லாஹ்ட்ட வரக்கூடிய வகி முடிஞ்சு போயிடுச்சு. நபிகள் நாயகம் இப்ப நமக்கு அல்லாஹ்ட்ட உத்தரவு வருமா, நீங்க கம்பை எடுப்பீராக, கழுதை அடிப்பீராக, அல்லது யாருக்காவது ஒரு ஆள் கண் தெரியாம இருக்கு, நபிமார்களுக்கு அல்லாஹ்ட்ட உத்தரவு வரும். நபிமார்களுக்கு பிறகு யாருக்கும் உத்தரவு வருமா, உத்தரவு வராது. அப்ப நபிமார்கள் அல்லாதவங்களுக்கு அற்புதங்களே நடக்காதான்னு கேட்டா அற்புதங்கள் நடக்கும். அது எப்படி நடக்கும்னு சொன்னோம்னா, நமக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. என்ன சம்பந்தம் இருக்காது, திடீர்னு ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வரும், எப்படிடா செலவு பண்றதுன்னு யோசிப்பாரு, அல்லாஹ் என்ன குணமாக்கிடும் பாரு. பார்த்தா திடீர்னு அந்த நோய் வந்தாலும் தெரியாம என்ன செஞ்சிடும், போயிடும். இது அல்லாஹ்வுடைய அற்புதம். எப்படி நினைச்சு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த மாதிரி அற்புதங்கள் தான் நமக்கு நடக்குமே தவிர, இவன் கதை எழுதி வச்சிருக்கிறாங்களா இல்லையா, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி நில்லுன்னு சொன்னா நிற்கும். அல்லாஹ்வை விட பெருசா என்ன செய்வாங்க, இந்த அவுலியாக்களை ஆக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உத்தரவெல்லாம் யாருக்கும் என்ன செய்யாது, வராது. மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி சாவுல் அமீது பாஷா பக்தர்களோடு தென்காசிக்கு வந்தாராம். பக்தர்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம், கோயில் மாட்டை அறுத்து தின்ட்டாங்களாம். சாவுல் அமீது மௌலூத் எழுதி வச்சிருக்கிறான். உடனே கோயில்காரங்க எல்லாரும் என்ன அவுலியா உங்க பக்கீர்கள் எல்லாம் இந்த மாதிரி மாட்டை தின்னு போட்டாங்களே, அப்படியா, அந்த எலும்புகளை எல்லாம் கொண்டு வாங்கினோடனே எலும்புகளை எல்லாம் பக்கீர்கள் கொண்டு வந்தாங்களா, கொம்பு இதுன்னு இல்லாம அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எழுந்திருப்பிறான மாடு எஞ்சிதான். இது எப்படிடா நடக்கும், ஏன் ஈசா நபிக்கு நடக்கலையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வரும், நினைச்ச போல அவங்க அற்புதம் செய்ய முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான், கை கம்பெடு எடுப்பாரு, அடியுமா அடிப்பாங்க. அப்பதான் அது அந்த அற்புதம் நடந்துச்சு. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உத்தரவிட்ட பிறகு அற்புதம் நடந்துச்சு. நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய கட்டுக்கதைகள்ல அவன் நினைச்ச போதெல்லாம் செய்யறாரு, நினைக்கும் போதெல்லாம் என்ன செய்யறாரு, செஞ்சதானே எழுதி வச்சிருக்கிறப்பா. அந்த கோடிகளும் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளி. யாரு, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அந்த கோடிகளையும் பந்து மாதிரி கை வச்சு செய்வாராம், விளையாடுவாராம். அகிலம் போல் ஏழினையும் ஆடும் கரங்கு போல் ஆட்டி விளையாட வள்ளி. 7 உலகத்தையும் தொட்டுள்ள பிள்ளையை போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டி விளையாட செய்வாராம். அவர் நினைச்சா அது செய்வாரு, வானத்தை தூக்கி பூமியில போடுவாரு, பூமியை தூக்கி வானத்துல போடுவாரு. மண்டல தண்டரை அழைத்தரு இருத்திய வைத்து விளையாட வள்ளி. மலக்குமார்கள், வானலோகத்தோட மலக்குமார்களை எல்லாம் பிடிச்சு பக்கத்துல வச்சு யாரும் அசையக்கூடாது, எல்லாரும் உட்காருங்க என்னோட விளையாடுன்னு செய்வாராம். மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொல்லுவான்னு இவன் ஏராளமான கதைகளை கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கதைகள். அப்ப இவங்க அல்லாஹ்க்கு ஈக்குவலா செய்றாங்க. இந்த அவுலியாக்கள் ஆக்கி வச்சுக்கிட்டு, ஏன்டா இப்படிலாம் கதை கட்டி வச்சிருக்கிறீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஏன் மூசா நபிக்கு நடக்கலையா, ஈசா நபிக்கு நடக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நபிமார்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிமார்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து என்ன செய்யும், உத்தரவு வராமல் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வரும் என்பது ஒரு சம்பவத்தை நாம படிக்கிறோம் வச்சுக்கிறீங்க, அந்த சம்பவத்துல உத்தரவு வந்ததாக இல்லாவிட்டாலும் நபிமார்கள் இப்படிதான் செய்வாங்க, உத்தரவு இப்படிதான் செய்வாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல பொதுவா சொல்லிட்டான், ஒமா கான லி ரசூலின் யஅத்திய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லாஹ். எந்த இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வராம என்ன செய்ய முடியாது, அற்புதம் செய்யவே முடியாது. அப்போ அவுலியாக்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கும், அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட வஹி வருமா? அப்ப வஹி வரும் என்று சொன்னால் நீ அவங்கள மனிதர்களாக மதிக்கிறீங்களா, நபிமார்களா மதிக்கிறீங்களா? நபிமார்கள் மனிதர்கள், சாதாரண மனிதர்களாக நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது நபிமாவுடைய அந்தஸ்தை வச்சு பாக்குறீங்களா? அப்ப அந்த மார்க்கத்துல உள்ள அந்த அடிப்படை அறிவு இல்லாத காரணத்தினாலதான் நிறைய கட்டுக்கதைகளை எழுதி வச்சு அதை உண்மை நம்பக்கூடிய சமுதாயமா என்ன செஞ்சுட்டாங்க, மாறிட்டாங்க. அப்ப நமக்கு அற்புதம் நடக்குமானா நடக்கத்தான் செய்யும். எப்படி நடக்கும், நமக்கு சம்பந்தம் கிடையாது. திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுல சாப்பாடு உணவு அப்படி கூடிக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு என்னன்னே தெரியல. ரசூலுல்லாஹ் கொண்டு போய் சொல்லும் போதுதான் அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்குது, அவங்களுக்கு என்ன செய்யல,
தெரியல. அது மாதிரி ஒரு சஹாபி வந்து வீட்டுல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஏதாவது சாப்பிடறதுக்கான்னு கேட்கறாங்க. வீட்டுல எதுவுமே இல்லை. அப்ப நான் வெளியே போய் ஏதாவது கிடைக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போறாங்க. அந்த சஹாபியுடைய மனைவி என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல அல்லாஹ் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு திருக, வீட்டுல உள்ள திருக தானாவே சுற்றி அதுல இருந்து மாவு வருது. அவங்க போய் பாக்குறாங்க, எப்படி அவங்களுக்கு தெரியல, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லும் போதே அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டாங்க. நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்களுக்கு பல அற்புதங்கள் என்ன செய்ய நடக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம பல அற்புதங்கள் நாம் என்ன செய்வோம், கண்டு கொண்டுதான் இருப்போம். ஆனா அது நம்ம உணர மாட்டோம், அல்லது நாம் அதை சிந்திக்க மாட்டோம். நம்ம எடுத்து நிற்போம், ஒரு வினாடி தள்ளி போயிருப்போம், அங்க ஏதாவது என்ன செய்யும், ஒரு ஆபத்து அங்க நடக்கும். அந்த ஒரு வினாடிக்கு முன்னாடி நம்ம அங்க நின்று இருந்தோம் வச்சுக்கிடுங்க, நம்ம உயிர் என்ன செஞ்சிருக்கோம், அங்க போயிருக்கு. ஒரு தடவை அட்டக்குளத்து வழியா வந்துகிட்டு இருந்து ஊராணி அந்த பள்ளியாச தென்னை மரம் இருக்கு பாருங்க, அதுல இருந்து பெரிய தேங்காய், சரியான தேங்காய் வந்துகிட்டு இருக்கும்போது உழுது நேரம் வண்டி ஹெட்லைட்ல வந்து உழுது. ஒரு வினாடி அல்லாஹ் நம்மள முன்னாடி கொண்டு போய் தான் வச்சுக்கிடுங்க, எங்க விழுந்திருக்கும், தலையில விழுந்திருக்கும், அது பெரிய பாதிப்பா கூட ஆயிருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன செய்யும், நிறைய அற்புதங்கள் வந்து நாம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாம அதை இறைவனுடைய அந்த ஆற்றலோடு நாம தொடர்பு படுத்தி பார்க்க நம்ம என்ன செஞ்சிடறோம், தவறி விடுகின்றோம். அப்ப அந்த இதன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஜின்கள் சுலைமான் நபிக்கு முன்னாடி வேலை செஞ்சது யாருடைய உத்தரவுப்படி, இதன் ரப்பிஹி அவருடைய இறைவனின் உத்தரவுப்படி. அல்லாஹ்ட்ட இருந்து ஒவ்வொரு ஆடும் வரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேலையை செல்லும் போது அல்லாஹ் என்ன செய்வான், செய்யுங்கன்னு சொல்லுவான். அப்பதான் ஜின்கள் என்ன செய்யும், செஞ்சு கொடுக்கும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அவர்களை யார் நம்முடைய கட்டளையை மீறுகிறார்களோ அவர்களுக்கு கொழுந்து விட்டறியக்கூடிய வேதனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம். அந்த ஜின்களை தண்டிக்கக்கூடிய வேலையை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், செய்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜின்ன தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு இஃப்ரீத் வந்து ரசூலா குறுக்கிட்டானா இல்லையா, அதை பத்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 461வது செய்தியா வருது. நாம நேற்று விரிவா பார்த்தோம். அந்த வாசகத்தை மட்டும் தான் சொல்லி காட்டுறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஜின்னுக்கு எதிராக எனக்கு இறைவன் என்ன செய்தான், வாய்ப்பளித்தான். நபியான அற்புதமான வாசகம் பண்ணான். அம்கனனி அல்லாஹு, அந்த ஷைத்தான அந்த ஜின்ன வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, புதவலைய புடிச்சு நெரிச்சாங்க. இது யாரு கொடுத்தது, அல்லாஹ் தான் செய்தான், எனக்கு அந்த வாய்ப்பை தந்தான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று ஒரு தடவை நசாய் சுனன் நசாய் குப்ராவுல பதிவு செய்யப்பட்டு, அதாவது ஜின்களை பொறுத்த வரைக்கும் நாம அவங்க என்ன செய்ய முடியாது, கண்களால பார்க்கவே முடியாது. நபிகள் நாயகம் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுன. அந்த பொதுவா ஜின்களாக இருந்தாலும் சரி, ஜின்கள்ல உள்ள கெட்டவங்க ஷைத்தான்களா இருக்காங்களா இல்லையா, நம்ம உள்ளத்துல வந்து கெட்ட எண்ணங்களை போடுறாங்களா, அந்த ஷைத்தான்களா இருந்தாலும் சரி, ஷைத்தான்களும் ஜின் இனத்தை சார்ந்தவர்கள். ஜின் இனத்தை சார்ந்தவர் அனைவருமே ஷைத்தான் கிடையாது. ஜின்கள்ல உள்ள கெட்டவங்க தான் ஷைத்தான்கள். ஷைத்தான்ங்கிற வார்த்தை ஜின்கள்ல உள்ள கெட்டவங்களுக்கும் சொல்லப்படும், மனுஷன்ல உள்ள கெட்டவங்களுக்கும் செய்யப்படும், சொல்லப்படும். அல்லாஹ் சூரத்து நாஸ சொல்லும் போது மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த ஷைத்தான்கள் மனித இனத்திலும் இருக்கிறார்கள், ஜின் இனத்திலும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அப்ப இந்த ஷைத்தான் ஜின் இனத்துல உள்ள ஷைத்தான் இருக்காங்க பாருங்க. ஜின் இனத்துல உள்ள நல்ல ஜின்களா இருந்தாலும் சரி, அல்லது கெட்ட ஜின்களா உள்ள ஷைத்தானா இருந்தாலும் சரி, நாம அவங்கள என்ன செய்ய முடியாது, கண்ணால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியவே முடியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருக்க கூடியவன். அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் அந்த ஷைத்தான் இருக்கானா இல்லையா, அவன் மறைந்திருக்க கூடியவன். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனித உள்ளங்களில் தீ எண்ணங்களை மறைந்திருந்து என்ன செய்கின்றான், போடுகின்றான். நம்முடைய உடல்ல எல்லாம் ஷைத்தான் செய்யலாம், கெட்ட எண்ணத்தை போடக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தனி, ஷைத்தான் வந்து மனித உடல்ல வந்து ரத்தம் ஓடும் இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம உடலுக்குள்ள அவன் போய் நம்ம உடம்புல நோய் உண்டாக்குவோ மற்றபடி எதுவும் செய்ய முடியாது, கெட்ட எண்ணத்தை போடுவான். நபியான அடுத்த வார்த்தை சொல்லி காட்டுறாங்க, இன்னி ஹஷீத்து அன், அந்த ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்துல வந்து தீய எண்ணங்களை போட்டு விடுவானோ என்றுதான் செய்கிறேன், பயப்படுகிறேன் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஜின்களை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கண்ணால பார்க்கவே முடியாது. நபிமார்கள் என்ன செய்வாங்க, அவன் கண்ணால பார்ப்பாங்க. ஏன் கண்ணால பார்ப்பாங்கன்னா, மனித கண்களுக்கு ஜின்களை பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாவிட்டாலும்
நபிமார்களுக்கு அவங்க நபியா இருக்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான், அந்த ஜின்களை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் என்ன செய்து கொடுத்திருக்கின்றான். இப்போ நாம ஜின்னை பார்க்க முடியாது, ஆனா ஜின்னு நம்மளை பார்க்கும். அது அதோட லைஃப்ல இருக்கும். இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஜின்னு வருதுன்னு வச்சுக்கிட்டுங்க, ஒரு உதாரணத்துக்கு. அது நம்மளை பார்க்கும். நம்ம எல்லாம் என்ன செய்யணும், அதுக்கு என்ன செய்யும் தெரியும். நம்ம அதை செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, பார்க்கிறவன் நம்மளை வசப்படுத்த முடியுமா? பார்க்காத நம்ம அவனை வசப்படுத்த முடியுமா? நம்ம அவனை பார்க்கவே முடியாது. அவன் நம்மளை பார்க்கும் போது அந்த ஜின்னை நாம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப நாம எப்படி வசப்படுத்த முடியும்? நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டுறான், மக்கா காஃபிர் என்ன செய்வானா, பாலைவனத்துல செல்லும் போது, கேட்டு பாலைவனங்கள்னா ஜின்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, அது பாட்டுக்கு வசிக்கும். பாலைவனத்தில் செல்லும் போது அவங்களுக்கு நம்பிக்கை, இந்த பாலைவனத்துல ஜின்கள் இருக்கு, நாம ஜின்கள் தலைவர்கிட்ட என்ன செய்வோம், துவா கேட்ப என்ன செய்வாங்களாம், ஜின்களுடைய தலைவரே எங்களை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்க. இப்போ நாங்க உட்கார்ந்து ஒருத்தன் ஜின்க துவா கேட்கலாம் வச்சுக்கிடுங்க, ஆனா ஒரு ஜின் இருக்கும் போது அது தெரியும்ல, துவா கேட்கறது அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும். இப்ப என் பக்கத்துல வச்சு ஒரு ஆள் எங்கட துவா கேட்கிறாரு, அப்ப நான் என்ன கேட்கலாம்னு தெரியத்தானே செய்யும். துவா என்பது வணக்கம், அல்லாஹ் தவிர யார்ட்டையும் செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்களா, பாலைவனத்துல செல்லும் போது கூத்து மதிப்பு அந்த ஜின்களுடைய தலைவர் இருப்பார், ஜின்களுடைய தலைவரே எங்களை என்ன செய்யுங்க, காப்பாத்துங்கன்னு என்ன செய்வாங்களா, துவா கேட்பாங்களாம் ஜின்களுடைய தலைவர்கிட்ட. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பத்தி சூரத்து ஜின்ல சொல்லி காட்டுறான், வன்னவு ரிஜாலுன் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின். மனிதர்களில் உள்ள சில ஆண்கள் ஜின்களில் உள்ள சில ஆண்களிடம் பாதுகாவல் தேடுகிறார்கள். ஃபஸாதுஹும் ரஹகா. இதனால் அவங்களுக்கு பெரும் அதிகரிச்சிருச்சு. ஒண்ணுமில்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு, நீங்க தாங்க எனக்கு எஜமா, உங்களை விட்ட வேற வழி இல்லைங்க, நீங்க பெரிய அறிவாளிங்கன்னு சொல்லும் போது அப்படியே ஒரு மிதப்பு ஏறுமா இல்லைங்களா? அதே மாதிரி ஜின்களுக்கு ஜின்னுக்கு தெரியும் நம்ம ஒரு நம்மளால ஒண்ணு இயலாது, நம்மளே ஒரு சீரோங்க ஜின்னுக்கு தெரியும். இவன் என்ன செய்வான், மக்கா காஃபிர் பாலைவனத்துல போகும்போது அந்த ஜின்களை துவா கேட்கும் போது இவன் கேட்கறது அந்த நேரத்துல ஒன்று இருந்தா இவங்க செய்யற செயலை பார்க்கும். இந்த மனுஷங்க நம்மள்கிட்ட எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு பாதுகாவல் தேடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு பெரிய ஆளா இந்த மனிதர்கள் மதிக்கிறாங்கன்னு நினைச்சு அதுக்கு என்ன செய்யுமா, பெருமை அதிகரிக்குமா. அதுக்கு அடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், அந்த ஜின்கள் சொல்லிச்சான், அஷர்ருன் உரீத பிமன் ஃபில் அர்தி அம் அராத பிஹிம் ரப்புஹும் ரஷதா. பூமியில உள்ளவங்களுக்கு அல்லாஹ் நல்ல நாடி இருக்கிறானா கெட்ட நாடி இருக்கிறானா நமக்கு எதுவும் தெரியாது. இந்த பேரும் நம்ம கிட்ட என்ன செய்யறாங்க, பாதுகாப்பு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளே ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம இவங்க நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நமக்கே தெரியாது. நம்ம கிட்ட இவங்க பாதுகாப்பு தேடுறாங்கன்னு ஜின் என்ன செய்தான், பேசியதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஜின்கள் தான் நம்மை பார்க்கிறார்கள். இந்த இடத்துல வந்தா அவங்க நம்மளை பார்ப்பாங்க. நம்மள மாதிரி தூரமா இருந்தாலும் பார்க்க முடியாது. இந்த இடத்துக்கு தச்சையெல்லாம் வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம என்ன செய்யறோம்னு என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. நம்ம செய்யறது அவனுக்கு தெரியும், ஆனா அவன் செய்யறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல சஹாபாக்கள் ஜின்களை பார்த்ததா சில ஹதீஸ்கள் என்ன செய்யுது இருக்குது. இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக வைத்துதான் உலகத்துல நிறைய ஜின்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, புனையப்பட்டிருக்கு. உலகத்துல புனையப்பட்ட நிறைய ஜின் கதைகள் நிறைய இருக்கும், ஜின் கதைகள். அதுல போய் ஏன் இந்த கதை இப்படின்னா நீ சொல்ற, அந்த சஹாபிக்கு உபை இப்படி கஅபுக்கு அப்படி நடந்திருக்கு, இந்த சஹாபிக்கு இப்படி நடந்திருக்கு என்ன செய்வாங்க, சில சம்பவங்களை சொல்லி காட்டுவாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை தவிர மற்ற எல்லா சம்பவங்களுமே பலவீனமான செய்திகள். பலவீனமான செய்திகளை வச்சு சட்டம் எடுத்தா முருங்கை கொப்ப வச்சு முட்டு கொடுத்தா அது எப்படி முட்டா நிற்கும். பலவீனமான செய்திகளை வச்சு சட்டம் எடுக்கும் போது அதன் மூலமாக உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய கதைகளை மெய்ப்படுத்தும் போது அது பொய்யாகும் போது இதுவும் என்ன செஞ்சிடும், பொய்யாகும். அப்ப குர்ஆன் நமக்கு தெளிவா சொல்லி காட்டுது. என்ன சொல்கிறது, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். அந்த ஷைத்தானும் அவனுடைய கூட்டமும் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாத விதத்தில் அவர்கள் உங்களை என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில ஜின்களை பறவை வடிவத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், சில ஜின்களை பாம்பு வடிவத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், சில ஜின்களை நாய் வடிவத்தில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். உண்மையிலே ஒரு ஜின்னு நாய் ஜின்னு வருதுன்னு வச்சுக்கிட்டுங்க, நாய் வருதுன்னு வச்சுக்கலாம், அது நாயாவும் இருக்கலாம் ஜின்னாவும் இருக்கலாம். நமக்கு எப்படி தெரியும்னு கேட்கணும். ஒரு பறவை வருது, அந்த பறவை நபிகள் நாயகம் காலத்துல இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இறை தூதர் அவங்க சொல்லுவாங்க. நபிகள் நாயகத்தை பத்தி யாரு கண்டுபிடிக்க முடியும், எப்படி சொல்ல முடியும்? ஜின்களுடைய ஒரிஜினல் தோற்றத்தை பார்க்க முடியாது. வேறு வடிவங்கள்ல ஜின்கள் படைக்கப்பட்டதா ஹதீஸ்ல வருது.
அது வேற வடிவத்துல வந்தாலும் நமக்கு அது என்ன எது நமக்கு என்ன செய்யாது, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ ஒரே ஒரு செய்தி மட்டும் சரியான ஹதீஸ் இருக்குது, அதை நாம் புரிந்து கொண்டால் அதுவும் நம்ம ஜின்களை பார்க்க முடியாது என்பதற்கு தான் ஆதாரமா என்ன செய்து இருக்கு. இந்த செய்தி எங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு? சுனன் அல் குப்ரா நசாய் என்ற கிரந்தத்துல 7963வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை தவிர மற்ற எல்லாமே என்னதான் பலவீனமான செய்திகள் தான். இதே சம்பவம் சஹீஹுல் புகாரிலையும் இடம்பெற்றிருக்கு. சஹீஹுல் புகாரிலையும் பலவீனமான அறிவிப்பாளர் தொடர்தான் இது செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. நசாயில வரக்கூடிய சம்பவம் தான் சரியான சம்பவம், சரியான அறிவிப்பாளர் தொடர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான அலா தம்ரி ஸதகா, தர்மத்துடைய பேரிச்சம்பழங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? அபூ ஹுரைராட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப அவங்க தர்மத்துடைய பொருட்களை என்ன செய்றாங்க, பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதுல இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி ஒரு கை தடத்தை பாக்குறாங்க. பொதுவா இப்ப நாம பிஸ்மி சொல்லாம சாப்பிடுறோம் வச்சுக்கிடுங்க, ஷைத்தான் நம்மளோட சாப்பிடுவான். நமக்கு சாப்பாடு எதுவும் குறையுமா? குறையாது. ஆனா ஷைத்தான் நம்மளோட சாப்பிடுவான். இது கைப்பான விஷயம், நாம அதை என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஏமா வீட்டுக்குள்ள போறோம், பிஸ்மில்லா சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம வீட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கிடுங்க, ஷைத்தான் நம்மளோட என்ன செய்யுமா, வீட்டுக்குள்ள வந்துருவான், நம்மளோட தங்கி இருப்பான். நமக்கு அது தெரியுமா? நமக்கு அது தெரியாது. ஷைத்தான் நம்மளோட தங்கி இருக்கதான் என்ன செய்வான். அப்ப ஷைத்தான் நம்மோடு சாப்பிடுகிறான். நாம இடது கையால சாப்பிடும் போது ஷைத்தான் நம்மளோட என்ன செய்வான், சாப்பிடுவான். வலது கையால சாப்பிடுவோம். பிஸ்மி சொல்லாம சாப்பிடும் போது ஷைத்தான் நம்மளோட சாப்பிடுவான். அப்ப அந்த சாப்பாடு குறைந்ததோ கூடியதோ நமக்கு எதுவுமே தெரியாது. நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, நீங்க பிஸ்மி சொல்லாம சாப்பிட்டீங்கன்னா ஷைத்தான் செய்வான், நம்மோடு சாப்பிடுவான். நாம நம்புறோம். இப்போ ஜின்களுக்குரிய ஹலாலான உணவு பத்தி முஸ்லிமான ஜின்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட எந்த ஒரு எலும்பு துண்டை அந்த ஜின்கள் கடந்து சென்றாலும் நம்ம பார்வைக்கு எலும்பு துண்டு நம்ம சாப்பிட்டு என்ன செய்யறோம், அந்த எலும்பு தூர போடுறோம். நம்ம பார்வை எத்தனாயிரம் வருஷம் பார்த்தா எலும்பாத்தா அது என்ன செய்ய இருக்கும், நம்ம பார்வை எலும்பு துண்டு. பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டு ஒரு பிராணியுடைய எலும்பு துண்டை ஜின்கள் கடந்து போறோம் வச்சுக்கிடுங்க, அந்த ஜின்களுக்கு திரட்சியான ஒரு சதை துண்டு அது என்ன செஞ்சிடும், இறைச்சியா அது இருக்கும். நம்ம பார்வைக்கு நமக்கு எதுவும் என்ன செய்யாது, தெரியாது. ஆனா ஜின்களுக்கு அது என்னது, ஹலாலான ஒரு உணவு, அதிகமான இறைச்சி அதுல என்ன செய்யுமா இருக்கும். நபியான என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போன்ற சொல்ல நீங்க மலம் ஜலம் கழித்தா என்ன செய்யாதீங்க. இப்ப நமக்கு பாத்ரூம் போயிட்டோம், தண்ணி இல்லை, அப்ப என்ன சட்டம், நல்ல பட்டையான கற்கள் பட்டையான ஓடுகளை வச்சு நல்ல நம்ம சுத்தம் பண்ணா போதும். ஒற்றைப்படையா என்ன செய்யணும், ஒரு பட்டை, அதாவது ஒரு கல்லு, 2 கல்லு, 3 கல், அது 5 கல், அது 7 கல், அந்த கற்களை வைத்து நாம நன்றாக அந்த மலத்தை எல்லாம் எடுத்துட்டோம் வச்சுக்கிடுங்க. தண்ணி கிடைக்கலன்னா அதுவே சுத்தத்துக்கு போது நபியா நான் சொல்லி காட்டாங்க. பொன் பாத்ரூம் போறோம், தண்ணி இல்லை, உறிஞ்சக்கூடிய செங்கலை வச்சு நாம கற்களை வச்சு நாம எடுத்துட்டோம் வச்சுக்கிடுங்க, நமக்கு தண்ணி இல்லாத பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நமக்கு மலம் கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது, நமக்கு தண்ணி கிடைக்கலன்னு சொன்னோம்னா தூய்மையான கற்களை வச்சு நம்ம நன்றாக அந்த இடத்தை சுத்தப்படுத்திடும் சொன்னோம்னா அந்த இடம் என்ன செஞ்சிடும், சுத்தமாயிரும். அந்த கற்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கணும். ஒரு தடவை நமக்கு போதும்னா, ஒரு தடவை திருப்தி ஆயிட்டா ஓகே. அது 2 கல்லோடு முடிக்க கூடாது, 3 அதுக்கு அதிகமா நம்ம கற்கள் தேவைப்படுதுன்னா 3 கற்கள். அப்ப பட்டையான கற்கள், மரப்பட்டைகள், இந்த மாதிரி ஓடுகளை வச்சு நமக்கு மலம் ஜலம் கிடைக்கும் போது தண்ணி கிடைக்கதான் வச்சுக்கிடுங்க, நாம சுத்தப்படுத்திக்கலாம். அப்ப நபியா நான் சொல்றாங்க, நீ எலும்புகளை வச்சு என்ன செய்யாதீங்க, சுத்தப்படுத்தாதீங்க. விட்டைகளை வச்சு என்ன செய்யாதீங்க, சுத்தப்படுத்தாதீங்க. விட்டைகள் தண்ணியை உறிஞ்சும். விட்டைகளை வச்சு என்ன செய்யக்கூடாது, சுத்தப்படுத்தாதீங்க. ஒண்ணுக்கு போயிட்டோம், ஒரு விட்டை எடுத்து நம்ம அந்த இடத்துல வச்சோன்னு வச்சுக்கிடுங்க, அதுல தண்ணி அதை என்ன செய்யும், ஓடு எப்படி உறிஞ்சுமோ, செங்கல் எப்படி உறிஞ்சுமோ அது மாதிரி விட்டைகளும் உறிஞ்சதான் செய்யும். விட்டைகளை வச்சு சுத்தப்படுத்தாதீங்க. அது மாதிரி மலம் கழித்து விட்டு எலும்புகளை வச்சு சுத்தப்படுத்தினா கல்லை விட அது என்ன செய்யும், நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த இடத்து நல்ல அசுத்தத்தை தூய்மையாகும். ஆனா எலும்புகளை வச்சு என்ன செய்யாதீங்க, சுத்தப்படுத்தாதீங்க. என்ன காரணம், அது ஜின்களுக்குரிய ஹலாலான உணவு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினான ஜின்களுக்கு அதை என்ன செஞ்சிருக்கிறான், ஹலாலான உணவை ஆக்கியிருக்கிறான். நம்ம பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுறோம் பாருங்க, இதுல கெட்ட சைத்தான சாப்பிடுவான். நல்ல ஜின்கள் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க.
அப்போ ஷைத்தான் வந்து நம்மோடு பல விஷயங்களை கலந்திருக்கின்றான். அவன் கலந்திருப்ப நம்ம உணர முடியாது. அப்ப இந்த சம்பவத்துல அபூ ஹுரைரா உணர்றாருன்னு சொன்னோம்னா இறைவன் நடத்தி காட்டக்கூடிய விஷயம், அதை நம்ம விளங்கிக்கணும். அப்ப அவர் என்ன செய்றாரு, பேரிச்சம்பழ பாதுகாப்புல இருக்கிறாங்க, அதுல வந்து குறைஞ்ச மாதிரி ஒரு கைத்தளத்தை என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி வந்து குறைஞ்ச மாதிரி தெரியுது. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, துரீது அன் தௌஃபுதஹு, நீ அவனை பிடிக்க விரும்புறியான்னு கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, குல் சுப்ஹான மன் சஹரக லி முஹம்மதின், முஹம்மதுக்கு உன்னை வசப்படுத்தி கொடுத்தவன் பரிசுத்தமானவன் என்ற வாசகத்தை நீ சொல். நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் மட்டும்தான் வசப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்பதை காட்டும். சுப்ஹான மன் சஹரக லி முஹம்மதின், முஹம்மதுக்கு உன்னை வசப்படுத்தி கொடுத்தவன் பரிசுத்தமானவன். அப்ப அபூ ஹுரைரா என்ன செய்றாரு, அப்படி சொல்ற அந்த வார்த்தைய இரவு நேரத்துல அவர் சொல்றாரு. சொன்ன உடனே ஃபைதா ஜின்னியுன், அவருடைய கண்களுக்கு ஒரு ஜின் என்ன செய்யுது தெரியுது. ஜின்னியுன் காயமுன் பைன யதை, அவருக்கு முன்னாடி ஒரு ஜின்னு நிக்குது. அப்ப நம்ம என்ன விளங்கிக்கணும், சாதாரணமா மனிதர்களாகிய நம்ம அதை வந்து ஜின்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அப்ப அபூ ஹுரைரா பார்த்திருக்கிறார, இது அற்புதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துஆவை ஓதுனா என்ன செய்யலாம், கண்ணுல பார்க்கலாம். அந்த டயத்துக்கு அல்லாஹ் ஒரு காரண பின்னாடி வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காண்டி அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால் காட்டுகிறான். சாதாரண கண்களால் பார்க்க முடியாது. அப்ப அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை சொல்றாரு, அவருக்கு முன்னாடி ஒரு ஜின் என்ன செய்யுது நிக்குது. அப்போ இவர் என்ன செய்யறாரு, அந்த ஜின்னை பிடிக்கிறார். அதுஹப பிஹி இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தை கொண்டு போறதுக்காண்டி இவர் அந்த ஜின்னை பிடிச்ச உடனே அவரு அந்த ஜின்னு சொல்லுது, இன்னமா அஹத்துஹு லி அஹ்லி பைத்தின் ஃபுகராயி மினல் ஜின், நான் வந்து ஜின்கள்ல உள்ள ஏழை குடும்பத்தாருக்கான எடுத்தேன், நான் நம்ம நான் வரவே மாட்டேன், என்னை விட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அபூ ஹுரைரா உடைய உள்ளத்துல வந்து அல்லாஹ் என்ன செய்யலாம், அதை விடணுங்கிற எண்ணத்தை போறான், விட்டுறாங்க. அப்போ மறுநாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் திரும்பவும் என்ன செய்யலாம், அதே மாதிரி ஒரு கைத்தடம் தெரியுது, குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க. ஏன் ரெண்டாவது ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், ரெண்டாவது தடவை இவராக அந்த வார்த்தையை சொன்னாலும் நடக்காது. நபிகள் நாயகம் அல்லாஹ்ட்ட உத்தரவு வரும், அவங்க இப்படி செய்யுமாங்க, அப்பதான் நடக்கும். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபகால துரீது அன் தஅஃபுதஹு, நீ அவனை பிடிக்க விரும்புறாயா? ஃபகுல்து நஅம், ஆமாங்கறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, குல் சுப்ஹான மா சஹரக லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதுக்கு உன்னை வசப்படுத்தி தந்தவன் பரிசுத்தமானவன் என்று நீ சொல் அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா என்ன செய்றாரு, இரவு நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஃபைதா அனபிஹி, அந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் அந்த ஜின்னோட நின்று கொண்டிருந்தேன். ஃபஅரத்துவன் அதுஹப பிஹி இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனை பிடிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போக நான் நினைச்சேன். ஆனா ஃபஆஹதனி, அவன் என்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுத்தான், அல்லாஹ் யஊத், நான் திரும்ப வரவே மாட்டேன்னு உறுதிமொழி கொடுத்தான், நான் விட்டுட்டேன். ஃபதரத்துஹு, அவனை விட்டேன். அபூ ஹுரைரா ஏன் விட்டுருப்பாரு, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அவனை பிடிச்சு என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னாங்கன்னு வச்சு, சஹாபாக்கள் நபிகள் நாயகத்துடைய வார்த்தையை ரொம்ப நுணுக்கமா கவனிப்பாங்க. நபிகள் நாயகம் அவனை பார்க்க விரும்புறான்னு கேட்டாங்க, ஆனா நீ பிடிச்சு எங்கிட்ட கொண்டு வான்னு என்ன செய்யல, சொல்லல. அப்ப அபூ ஹுரைரா என்ன செஞ்சிடறாரு, ரெண்டாவது நாளும் அவன் உறுதிமொழி எடுத்தவன விட்டுறாங்க. திரும்ப மூணாவது தடவை அவன் என்ன செய்யறான், வர்றான். இவர் மூணாவது தடவை அந்த மாதிரி நடக்குது, குறைஞ்ச மாதிரி தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்ன உடனே நபிகள் அதே மாதிரி, நீ அவனை பிடிக்கிறதுக்கு விரும்புறியா? ஆமா அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னா, குல் சுப்ஹான மா சஹரக லி முஹம்மதின், முஹம்மதுக்கு உன்னை வசப்படுத்தி கொடுத்தவன் தூயவன். அல்லாஹ் தான் நபிகள் நாயகத்துக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த வார்த்தையை நீ சொல்லுன்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா அந்த வார்த்தையை சொல்றாங்க. அந்த ஜின்ன அவங்க பாக்குறாங்க. அப்போ என்ன செஞ்சிடறாங்க, அவன்கிட்ட வந்து திரும்ப வரமாட்டான் உறுதிமொழி அளிக்கிறான். அப்போ அபூ ஹுரைரா சொல்றாரு, கதப்த, நீ பொய் சொல்ற, நீ திரும்ப என்ன செஞ்சிட்ட வந்துட்ட சொன்ன உடனே லஅதுஹபன்ன பிக இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து உன்னை செய்வேன், கொண்டு போவேன். அப்போ அந்த ஷைத்தான் சொல்றான், ஹல்லி அன்னி, என்ன நீ விற்று, அல்லிமுக கலிமாத்தின், நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தருகின்றேன். ஃபைதா குல்தஹுன்ன லம் யக்ரபுக தக்கருன் வலா உன்ஸா மினல் ஜின், நீ அந்த வார்த்தைகளை சொன்னால் ஜின்களில் இருந்து எந்த ஒரு ஆணோ பெண்ணோ ஒன்னு என்ன செய்யாது, நெருங்காது. நம்ம அந்த வார்த்தை வீடுகள்ல சொல்றோம் வச்சுக்கிடுங்க, நம்ம வீட்டுக்கு வராது, எங்கேயும் நமக்கு என்ன செய்யாது, எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. அப்போ குல்தோமா ஹாவுலாய் கலிமாத், அந்த வார்த்தைகள் என்ன கேட்டவொன்னே
ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி தான். இக்ராஹா இந்த புள்ளி சபாஹிலும் மசாய், ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் நீ ஆயத்துல் குர்சியை நீ செய்ய ஓதிக்கொள். நமக்கு மார்க்கம் ஆட்டோமேட்டிக்காவே கடமையான தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொரு ஐங்கால தொழுகைக்கு பின்னாடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சியை ஓத சொல்லி இருக்கிறாங்க, தூங்கும் போது ஓத சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆயத்துல் குர்சியை ஓதும் போது நமக்கு ஜின்கள்ல உள்ள எல்லா ஜின்கள், எந்த ஆண் பெண் எந்த ஜின்னா இருந்தாலும் ஷைத்தானா இருந்தாலும் சரி, அவங்க நம்மளை நெருங்கிறதை விட்டு நமக்கு என்ன செஞ்சிருது, ஒரு பாதுகாப்பு வந்து விடுகிறது. இக்ராஹா இந்த புள்ளி சபாஹிலும் மசாய், ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் நீ இதை ஓதிக்கொள். அபூ ஹுரைரா என்ன செய்றாங்க, ஃபஹல்லை தானு, அதை அவனை நான் விட்டு விட்டேன். ஃபதக்கர்து தாலிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தை வந்து நான் இப்படி சொன்னேன், இப்படி ஷைத்தான் சொன்னான். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அமா அலிம்த அன்னஹு கதாலிக், அபூ ஹுரைராவே அந்த ஆயத்துல் குர்சிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, இன்னுமா தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறாங்க, அபூ ஹுரைராக்கு என்ன செஞ்சிருக்கு, அது தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்போ இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதுலயும் இந்த ஒரு சம்பவம் தான் ஒரு நபித்தோழர், நபிகள் நாயகம் அல்லாம ஒரு நபித்தோழர் ஷைத்தானை வந்து அவனுடைய தோற்றத்தை பார்த்திருக்கிறார். இது கூட அற்புதம் தான். நபித்தோழர் யதார்த்தமா நம்ம பார்க்கலாம், போன ஒரு ஜின்னு வந்துச்சு கதை சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. ஜின்கள் நம்ம கிட்ட வரும், நம்ம பிஸ்மில்லா சொல்லாம இருந்தா வரும். கெட்ட எண்ணத்துல இருக்கும்போது ஷைத்தான் நம்ம கிட்ட என்ன செஞ்சிருவான், வந்துருவான். அவன் தான் கெட்ட எண்ணங்கள் என்ன செய்யறான், போடுறான். அப்போ நாம வந்து ஆயத்துல் குர்சி ஓதிட்டோம், அதை ஃபலக்னா சூறாக்களை ஓதுறோம், நபிகள் நாயகம் சொல்லி தந்த துவாக்களை ஓதுறோம், அப்படி ஓதிட்டோம்னு சொன்னோம்னா அவன் நம்ம கிட்ட என்ன செய்ய மாட்டான், நெருங்கவே மாட்டான், நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அப்போ எந்த வீட்டுல வந்து ஆயத்துல் குர்சி ஓதுறது, சூரத்துல் பக்ரா ஓதப்படக்கூடிய வீடுகள்ல இருந்து ஷைத்தான் என்ன செய்யறான், விரண்டு ஓடுகிறான், நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாமே ஜின்களை வந்து என்ன செய்ய முடியாது, மனிதர்களால் ஒருபோதும் வசப்படுத்த முடியாது. அப்ப நான் ஒரு ஜின்னை பார்த்தேன், அது நம்ம ஒரு பாஷையில சொல்லதா இருந்தா மோகினி பிசாசும்பாங்க, எனது சக்கடி முண்டோம்பாங்க, கொல்லிவாய் பிசாசும்பாங்க, நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எல்லாமே எனது பொய்யான மூட நம்பிக்கைகள், அதுக்கும் மார்க்கத்துக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அப்ப ஜின்கள் நம்ம கிட்ட வருவாங்களான்னா வருவாங்க. நம்ம தீய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம கிட்ட என்ன செய்வான், வருவான். நம்ம பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடும்போது நம்மளோட வந்து என்ன செய்வான், சாப்பிடுவான். இடது கையால் சாப்பிடும்போது நம்மளோட வந்து என்ன செய்வான், ஷைத்தான் சாப்பிடுவான். வீட்டுக்குள்ள நம்ம பிஸ்மில்லா சொல்லி சலாம் சொல்லாம நுழையும் போது ஷைத்தான் என்ன செய்வான், நம்மளோட தங்குவான். அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் கைபான விஷயங்கள் நாம நம்புறோம். அதே கைபுல வந்து ஆயத்துல் குர்சி, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் பக்ரா, இன்னும் குர்ஆன் வசனங்கள் எல்லாம் நம்ம ஓதும் போது, நபிகள் நாயகம் கட்டுத துவாக்களை ஓதும் போது அந்த ஷைத்தான்களை விட்டு நமக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு கிடைக்கும் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அடிப்படையை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளில் இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது. நாம் அதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக காண்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.